இப்ப திமுக அதிமுக வெற்றி பெற்ற அளவுக்கு ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறல? ஏன்னா தமிழ்நாட்டில் 1967 முதல் இன்று வரையில திராவிட சித்தாந்தம் தான் கோலோச்சிருக்கிறது. ஸோ மதிமுகவும் திராவிட சித்தாந்தம் தான். ஏன் திராவிட சித்தாந்தம் கொண்ட மதிமுக வெற்றி பெறல? ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியல சார். தமிழகத்திலே இரு பெரு இயக்கங்கள் காங்கிரஸ் எதிராக அரசியல் களத்திலே வந்த திமுக என்பது காங்கிரசுக்கு எதிராக களத்தை அமைத்து வெற்றி பெற்றது என்பது அது ஒரு திராவிட பேரியக்கம். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நின்ற இயக்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவம், மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்லி பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை மிக வலிமையோடு கட்டமைத்த இயக்கம். அது திராவிட முன்னேற்ற கழகமாக அந்த இயக்கம் கலைஞர் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திராவிடர் மாடல் ஆட்சியாக மிகச்சிறந்து விளங்குகிறது. அந்த காங்கிரஸ் அண்ணா திராவிட இயக்கங்களுடைய அந்த கோட்பாடுகளுக்கு வெற்றி பெற்ற அந்த திமுக என்கிற இயக்கம் இரண்டு இயக்கங்களாக பிரிகிறது, வலிமையான இயக்கங்களாக பிரிகிறது. வலிமையான தலைவர்களாகவும் அப்பொழுது இருந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவர் அண்ணாவோடு பயணித்தவர், பெரியாரோடு பயணித்தவர், அண்ணாவோடு பயணித்தவர். திரைப்படங்கள் மூலமாக இயக்கத்தினுடைய தத்துவங்களை கோட்பாடுகளை கொண்டு சென்று சேர்த்த வலிமையான தலைவர். ஸோ அந்த இரண்டு நிலைகளில் அதிமுக திமுக என்று இந்த இரண்டு இயக்கங்கள் தான் இந்த மண்ணில் வலிமையான இயக்கங்கள்.